ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரெஷரே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிஸ்ட்டாக போகிறவங்க 7 LPA 10 LPA பிளேஸ் ஆகிறாங்க. அதே மாதிரி இன்ஃபேக்ட் ஆஃப் நௌக்கரியில் நிறைய கம்பெனிஸில் இருக்க ஓப்பனிங் சைடில் பார்த்தோம்னா ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கே 50, 60, 70 lakhs வரையுமே கூட ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஹை பேயிங் ஐடி ஜாப் ரோல்னு போய் இப்போ நீங்கள் கூகுளில் அடித்தா கூட உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக டாப் 10 இருக்கும். ஸோ இந்த ரோல் அப்படி என்ன தான் இருக்குது, எதனால இந்த ரோலுக்கு ஹை பேயிங் தராங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் ஃபீல்டை சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பிகாஸ் எதனால் கொடுக்குறாங்க, இதோட ஃபியூச்சர் எப்படி நோக்கி இருக்க போகுதுங்களா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு வேல்யூபிளான இன்சைட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரை பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் ஒரு வேறு டிகிரி காலேஜில் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்க, இல்லாட்டினா இதை எங்கேயாச்சும் படிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்கனாலுமே அதுக்குமே எந்த இன்ஸ்டியூஷனில் எப்படிலாம் படிக்கலாம், என்னென்ன டூல்ஸ்லாம் கற்றுக்கணுங்கிற கூட இந்த வீடியோலாம் சஜஷன் பண்ணுறேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரை பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ எங்கே பார்த்தாலுமே இந்த டேட்டா சம்மந்தப்பட்ட ஜாப் ரோலுக்கு ரொம்ப அதிகமான சேலரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த டேட்டாவை பேஸ் பண்ண ஜாப் ரோலுக்கு தான் ரொம்ப ஹை டிமாண்ட் ஆகும். டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு டேட்டா ரிலேட்டடான ஜாப் ரோலுக்கு ஹை சேலரி போகிறதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனிஸ் எல்லாமே இப்போ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டோம். பிகாஸ் ஒரு 5 to 10 years பிஃபோரில் எடுத்தோம்னா இவ்வளோ இன்டர்நெட் யூசேஜர்ஸ் இருந்திருக்க மாட்டோம், இவ்வளோ டேட்டா பெரிய லெவலில் இருந்திருக்காது. டேட்டாவை யூஸ் பண்ணி பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் சயின்டிஸ்ட் சைடில் மற்ற பெரிய பெரிய ரிசர்ச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேட்டாவை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கணும், ஒரு சின்ன ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைனில் போகிறீங்கனாலுமே கூட டேட்டா சயின்டிஸ்ட்டை ஹையர் பண்ணி டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணால் க்ரோத் எடுத்துடலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் வரையும் டேட்டாவை பேஸ் பண்ண விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எதனால் ஹை சேலரி கொடுக்குறாங்கிறத மெயினாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் ரோல்ஸ் இப்போ டெவலப்மெண்ட் இருக்குது, டெஸ்டிங் இருக்குது, டிசைனிங் இருக்குது, இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஏன் இந்த டேட்டா பேஸ் பண்ண ஜாப் ரோலுக்கு ஹை சேலரினா, மெயினாகவே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் பண்ணவங்க டேரெக்டாக கம்பெனியோட க்ரோத்துக்கு ஒரு இம்பாக்டையும் ஒரு இன்சைட்ஸையும் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க, டிசைனிங்கில் இருக்குன்னா நீங்கள் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ க்ரோத் எடுத்துகிட்டு வருது, எவ்வளோ ரெவன்யூ கொண்டு வருதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் அதை கண்டுபிடிக்க முடியும். பட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எஃபோர்ட் தெரியாது, ஒரு ஹோல் டீமோட எஃபோர்ட் தெரியும். பட் இந்த டேட்டா பேஸ் பண்ண ஜாப் ரோல் ஒர்க் பண்ணுறவங்க டேரெக்டாக அவங்க என்ன ரிப்போர்ட் எடுத்துருவாங்களோ அவங்களோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கம்பெனியோட க்ரோத்லேயே இருக்கனால ஸோ இந்த ரோலில் இருக்கவங்க ஒரு ஹையான இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதால கம்பெனிஸ் நல்ல சேலரி பே பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, என்ன தான் நம்ம ஒரு பொருளை எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் அந்த பொருளை போய் விற்றா மட்டும்தான் காசு, அப்போ தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி தான் என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணாலும் அந்த டெவலப் பண்ண விஷயத்துக்கு க்ரோத் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சு அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணி க்ரோத் எடுத்துகிட்டு வர இடத்துல தான் டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மற்ற ரோல்ஸை தாண்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்லி இன்ட்டு ஒரு கம்பெனியோட க்ரோத் அண்ட் ரெவன்யூவில் மெயினாக ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் ப்ரைமரியாக ஹையர் சேலரி கொடுத்துமே எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு ப்ரைமரி ஃபோக்கஸ் அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணணும். அடுத்து செகண்ட் மெயின் ரீசன் ஏன் இந்த ரோலுக்கு ஹை சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இருக்க பீப்புள் ரொம்ப கம்மியாகவே இருந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இப்போ தான் ரீசெண்டாக டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிஸ்டான யூஜி ப்ரோக்ராம், பிஜி ப்ரோக்ராம் எல்லாமே வந்திருக்கு. பட் அதுவே 10 years பிஃபோர் எடுத்துனா இப்போ இருக்க அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ரோலுக்கு ரொம்ப ஹையஸ்ட் க்ரோத் இருக்கனால இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா எஜுகேஷன் சிஸ்டமும் இதுக்கு அடாப்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கனால இந்த விஷயத்தை ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, இந்த விஷயத்தை ஆல்ரெடி மார்க்கெட்டில் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் நானே ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட்டை அந்த எங்கள் கம்பெனிக்கு எதிர்பார்க்குற மாதிரி எடுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னாலுமே அந்த விஷயத்தில் ரொம்ப கம்மியான ப்ரொஃபைல் தான் இருக்கும். இப்போ ஒரு டெவலப்பரில் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா அதுவே டேட்டா சயின்டிஸ்ட்டில் ஒரு 500 பேர் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கனாலையும் மெயினாக இப்போ இருக்க டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் மெயினாக செக்டார் லைக்ஸ் ஹெல்த் கேரு, ஃபினான்ஸு, ரீட்டைல் இந்த மாதிரி டேட்டாவை வச்சே ரொம்ப மெயினாக பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே இன்னுமே பயங்கரமான சேலரி கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஸ்கில் செட் வச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் இல்லை அந்த ஸ்கில்ஸை தெரிஞ்ச கேண்டிடேட் இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஃபியூச்சரில் அவங்களாம் அதிகமானாலுமே கூட அந்த ரோலோட கெப்பாசிட்டி இன்னுமே தான் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்க போகுது. அதனால் அந்த டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு இன்னும் ஃபியூச்சர்லேயுமே ஒரு ஹை சேலரி தான் இருக்க போகுது. பிகாஸ் ஆஃப் இந்த டிமாண்ட். ஏன்னா இந்த ரோல் அவ்வளோ பேர் சூஸ் பண்ணிட மாட்டாங்க, அவ்வளோ பேர் ஈஸியாக உள்ளே வந்துட முடியாது. இந்த விஷயங்கள்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கனால எல்லாத்தாலையும் அந்த விஷயத்தை பண்ணிட முடியாது அப்படின்ட்டு இருக்கனால இந்த ரோலுக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அந்த டிமாண்டை இந்த ரோலுக்கு ஒரு ஹை சேலரி தக்க வச்சுட்டு இருக்கு. ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 to 2 yearsக்குள்ள ஒரு 10 LPAக்கு மேலே வாங்கிட்டு இருக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் நாக்கரியிலே உங்களுக்கு சிம்பிளாக ஷோ பண்ணுற பாருங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 yearல 10 LPA, 1.4 yearsல 11 LPA, 1.2 yearsல 17.5 LPA, 2 yearsல 14.5, 1 yearல 15 lakhs. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இதை தவிர 50 lakhsக்கு மேலே வாங்குறவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்க பேரில் அங்கே பாருங்கள். 6 yearsல 65 lakhs, 5 yearsல 50 lakhs, 3 yearsல 100 lakhs,
12 இயர்ஸில் 50 + lakhs, 11 இயர்ஸில் 75 lakhs, 7 இயர்ஸில் 50 lakhs. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை பேயிங் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இருக்க ரியல் மார்க்கெட்டில் லைவாகவே. ஏன் எல்லாத்தாலையும் இதை பண்ணிட முடியாது, ஏன் இந்த ரோலுக்கு டிமாண்ட் இருக்குன்னா, பிகாஸ் தேர்டாக ப்ரைமரியாக நம்ம பார்க்க போகிறது இதோட ஸ்கில் செட் அண்ட் தென் டெக் ஸ்டாக்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். இப்போ டெக்னாலஜி வைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தானோ இல்லை ஆரோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதே மாதிரி சீக்வல், டேப்லியூ, க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே ஒரு டெக்னிக்கல் டூல்ஸ் வைஸில் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் தென் அல்காரிதம் சைட்லையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், மிஷின் லேர்னிங் சைட்லையுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரம் எண்ட் டு எண்ட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாலேருந்து ஒரு டேட்டா விஷுவல் பண்ணி ஷோ பண்ணுற வரையுமே நீங்கள் ரொம்ப எல்லா ஏரியாலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு டெவலப்பராக இருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கலாக மட்டும் ஸ்ட்ராங்காக நான் போட்டு, பட் இந்த ரோலுக்கு ஒரு டெக்னிக்கலாகவும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வைஸ்லையுமே அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ரோல்ஸ்க்குள்ளே போகணும்னு நினைக்கிறாலுமே டெஃபினட்டாக நீங்கள் அடிஷ்னலாக இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் போக முடியும். அப்படி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நான் பர்சனலி சஜஸ்ட் பண்ணுறது தான் சென்னையில் இருக்கக்கூடிய 360 டிஜிட் டிஎம்ஜி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட்க்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்க விஷயங்களையுமே ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலான வேலை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான், அதே மாதிரி சீக்வல், டேப்லியூ, க்ளவுட் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே உங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் தென் டேட்டா இன்ஜினியர், ஏஐ ரிலேட்டடான கோர்சஸ் நிறைய வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மெயினாக அந்த ஸ்கில் செட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணுறாங்க. ப்ளஸ் இவங்களோட சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டியான சன்னி யூனிவர்சிட்டியை டைப் பண்ணி தான் இவங்க சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டே ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஹை பேயிங் போகணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக 360 டிஜிட் டிஎம்ஜி சூஸ் பண்ணி பார்க்கலாம். இவங்க இன்ஸ்டியூஷனை விசிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து நிறைய பேர்த்த கேட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கோம். எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக், ப்ளஸ் அங்கே எடுக்கிற ஸ்டாஃப்ஸுமே வெல் ட்ரைனடாக இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் பர்சனலாக நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்க விஷயத்தை கற்றுக்கிட்டும் இந்த மாதிரி ஹைப்பிங் போனால் கண்டிப்பாக 360 டிஜிட் டிஎம்ஜி செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸான டெக் ஸ்டாக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு தான் ஹை சேலரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருந்துட்டு இருக்கு, பிகாஸ் ஆஃப் இதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில் செட் அண்ட் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே. அடுத்தது ஃபோர்த்தாக மெயினாக ஹை சேலரி கொடுக்கறதுக்கான ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். ஸோ இவங்களோட டெசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டெவலப்பர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, ஒரு யூஎக்ஸ் டிசிஷன் எடுக்கிறாருன்னா அந்த டெசிஷன்ஸ் எல்லாமே கம்பெனி இம்பாக்ட் பண்ணுறதை தாண்டி, அந்த கம்பெனியோட க்ரோத்தை இம்பாக்ட் பண்ணுறதை தாண்டி இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் ரொம்பவுமே இம்பாக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க டேரெக்டாக கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அத்தாரிட்டி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லேருந்து எல்லாத்தோடையுமே கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்களோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ரோல்ஸில் இருக்கவங்க எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் தாண்டி. ஸோ அதனால் இவங்களோட ஐடியேஷன் கம்பெனி எப்படி ஷேப் பண்ணி எடுத்து கொண்டு போகலாம், எப்படின்னு நம்ம பண்ணாத விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப க்ரூஷியலாக வந்து டெசிஷன் மேக் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருக்கனால இவங்களுக்கு ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மற்ற ரோலை கம்பேர் பண்ணுறப்போ இவங்களோட ரோலில் ரொம்ப கம்பெனியில் பவர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரோலுக்கு இப்போதைக்கு ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிடச்சிடவும் மாட்டுறாங்க. தேர்டாக இந்த மாதிரி டேட்டா ரிலேட்டடான ஜாப் ரோலுக்கு கற்றுக்கிற அந்த டூல்ஸ் அண்ட் ஸ்கில் செட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும், ப்ளஸ் எல்லா ஆங்கிலையும் கற்றுக்கனால ஒரு அதிக நம்பர் ஆஃப் பீப்புளால் அதை கற்றுக்கவும் முடியாது, நிறைய பேர் உள்ளே வந்துடவும் மாட்டாங்க. அண்ட் தென் ஃபோர்த்தாக இவங்களோட டெசிஷன் மேக்கிங் விஷயங்களுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். பிகாஸ் இவங்க எல்லா டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க எல்லாத்தோடையும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு ரொம்ப ஹை சேலரி கொடுக்குறாங்க. இது எல்லாமே தான் இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் ரிலேட்டடான ஜாப் ரோலுக்கு ஹை சேலரி கொடுக்கான ரீசனாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரே டேட்டான்னு தெரிஞ்சிருச்சு, சேலரி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இதை எடுத்து படிக்கிறதுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை உங்களால் பண்ண முடியுமா, நீங்கள் இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்க ஒரு பர்சன் நல்லா யோசிச்சுங்க. இஃப் யூ கேன் ஏபிள் டு டூ இட், ஸோ கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். அப்படி லேர்ன் பண்ணுறது நம்ம 360 டிஜிட் டிஎம்ஜி அவங்களுமே அவங்களோட கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேட்டா பேஸ் பண்ண எல்லா ரோலுக்குமே ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ப்ளஸ் ஏஏ பேஸ் பண்ண விஷயங்களுக்குமே கோர்சஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வேறு டிகிரி படிச்சிட்டிங்க பட் எப்படியாச்சும் இதுக்கு வரணும், இல்லை ஒரு கேப் இருக்குது என்னால் அதுக்கு வர முடியும்னு நினச்சின்னா கண்டிப்பாக அவங்களோட கன்சல்டண்ட்டை நீங்கள் டேரெக்டாக பேசி அவங்க டவுட்டையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயும் எடுக்கிறாங்க. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு ஏரியாஸில் இருந்தாலுமே கூட நீங்கள் இவங்கள்ட்ட ஆன்லைனில் படிச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்கள்ட்ட மற்ற லொக்கேஷன்லையுமே பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இவங்க நிறைய கம்பெனிஸோட டைப் பண்ணி வச்சிருக்கனால ஸ்டூடெண்ட்ஸையும் ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் ஒரு ஹையஸ்ட் பேக்கேஜாக 14 LPA வரையெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ டைப் கம்பெனி லைக் வெரிசான், அசென்ச்சர், விட்ரிஷாட், டெலாய்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க இவங்களோட அலுமினிஸ் எல்லாமே. ஸோ இவ்வளோ ஹை டிமாண்டாக இருக்க விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக அடிஷனல் விஷயங்கள் கோர்சஸ் எடுத்து படிக்கணும், ஸ்பெசிஃபிக்கான கேர் எடுத்து பார்க்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதுதான் 360 டிஜிட் டிஎம்ஜி சப்போர்ட் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலிமா எதனால ஒரு ஹை சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருப்போம். அதை தாண்டியுமே நீங்கள் ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களுமே எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video.